குழந்தைய கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். கவலையே படாதே. இனி இந்த குழந்தை எங்கிருந்து உயிருடன் வீட்டிற்கு திரும்பவே திரும்பாது. அதான் எங்களுக்கு வேணும். 20,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க, இந்தாங்க வச்சுட்டேன். 20,000? 30,000 பெற்றாய், 20,000 கொடுக்கிறாய். யாரிடம் ஏமாற்றுகிறாய்? எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? பார்த்தாயா வெற்றிலையிலே மை? இதில் நான் பார்த்தால் எனக்கு சகலமும் தெரிந்துவிடும். 15,000 ரூபாய் கொடுத்து பிபிஎல் டிவி வாங்குறோம். 10 பைசா வெத்தல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. 10,000 ரூபாய் வச்சுட்டேன். எல்லாருக்கும் எலும்பு உள்ள இருக்கு, உங்களுக்கு வெளியே இருக்கு. நெருப்புடன் விளையாடுகிறாய். என்னுடன் விளையாடுவதும் நெருப்புடன் விளையாடுவதும் ஒன்றுதான். உன் கையால் காணிக்கையை பெற்றுக் கொண்டதால் உன்னை நான் மன்னிக்கிறேன். ஓடிவிடு சிறுவா. தேவி காளி, என்ன காப்பாத்து தாயே, என்ன காப்பாத்து. என் தீய சக்தி எல்லாம் அழிஞ்சிருச்சு தாயே. நல்லதையெல்லாம் அழிக்க நினைச்சு என் கண்ணை நீ திறந்துட்ட தாயே. அம்மா, என் சக்தியால எல்லாத்தையும் அழிக்க நினைச்ச இந்த பாவிக்கு அஷ்டலட்சுமியா காட்சி தந்து என் கண்ணை நீ திறந்துட்ட தாயே. தாயே, தெய்வ சக்திக்கு முன்னாடி எந்த தீய சக்தியும் நிக்க முடியாது. அது அழிஞ்சிடும் எரிஞ்சிடும் நிரூபிச்சிட்ட தாயே, நிரூபிச்சிட்ட. அம்மா, நீ சாதாரண குழந்தை இல்லம்மா, தெய்வ குழந்தைம்மா, தெய்வ குழந்தை. என் சக்தி எல்லாம் காலடியில சமர்ப்பிச்சுட்டேன். என்ன காப்பாத்து தாயே, என்ன காப்பாத்து. மண்டைய போட்டானா? இல்லங்க, குழந்தை மேல யானை இல்ல, யானை மேல குழந்தை கோர்காவை தள்ளிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து. என்ன வாரு? கை கட்டு, கை கட்டு. ஆமா, உன் பேர் என்ன?
என்னம்மா இப்படி கேக்குறேன்? நான் அவன் தாய் மாமன்ல. மாமா காலையில மலையேறி போச்சு. மரியாதை உன் பேர் சொல்லு. ஆர்ஜி. நீ ஆர்ஜியா இருந்த என்ன, நீ ஐஜியா இருந்த என்ன, இனிமே இந்த வீட்டுக்கு நீ தான் வாட்ச்மேன். தோட்ட வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஏன் மரமன் நிக்கிற? போ. என்ன பாக்குற? நீ தொப்புள் கீழே புடவை கட்டி இருக்குது என் கணேசனுக்கே பிடிக்கல. இனிமே ஒழுங்கா நூல் புடவை கட்டிக்கிட்டு சமையல் செய்யணும், வீடெல்லாம் கூட்டணும், மெழுகணும். என்ன? போ போ, சீக்கிரம் போ. சொல்ல மாட்டீங்க? வா. பாப்பா, உன்ன மாதிரி குழந்தைங்க 3 கால் சைக்கிள்ல தான் வரும். நீ 5 கால் யானையில வர்ற. எனக்கு 5 காலா? துபிக்கே சேர்த்துதான் சொல்ற. சிரிச்சுதான் வர்ற. எங்க போற? நீ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன். இனிமே நீ தான் இந்த வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கணும், பாத்ரூம் கழுவணும். பாத்ரூமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. கெட்டவனோட பழகினா வாழ்க்கை நாரிடும். இப்பவாது புரிஞ்சுக்கிட்டே போ. இந்த பக்கம் பாம்பு, இந்த பக்கம் யானை, கீழே துப்பாக்கி. இப்படி போட்டா எப்படியா போ. கடவுளே 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 கடவுளே. கணேஷா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் 3 மாசம் சம்பளம் போனஸா கொடுத்து நீதான் வாட்ச்மேனா? உள்ள நடக்கிறத வெளியே சொன்ன எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு கோமணத்தோட அனுப்பிச்சிருவாங்க. இந்த பாரு, ஐயா பாப்பாவை பாக்குறதுக்காக அடிக்கடி வருவாரு. சல்யூட் அடிச்சு கதவை திறந்து விடணும். புரியுதா? கணேசா! வெள்ளி தட்டுல வெடக்கோழி குருமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நமக்கு அலுமினிய தட்டுல ஆரண கஞ்சி ஊத்தி வச்சிருக்கிறாளா குட்டி பிசாசு? கூட்டம் கூட்டம் இடத்துல எல்லாம் ஆட்ட ஆடி நான் பாசமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆயாசங்கடை குடிச்சிட்டு இருந்தா, சிங்கிள் டிக்கெட்ல லாட்டரி அடிச்சிட்டு இருந்தா. பாவி, கார் வாங்கி தரேன், பங்களா வாங்கி தரேன் கூட்டிட்டு வந்து தண்ணி சரி போட்டு வச்சிருக்கேன். நான் எங்க போறேன்? போக முடியாது. பாப்பாவோட அப்பா அம்மாவை நம்ம ஜெயில போட்டிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலா பாப்பா நம்மள பழி வாங்குது. சும்மா பழமாதான். எனக்கு காக்கி சட்டை கொடுத்த அந்த குட்டி பிசாசுக்கு கருமாதிக்கு நாள் குறிக்கிறேன்.